வீட்டில் ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்ததுன்னா நீ சும்மா இருப்பியா? நீ என்ன ஆட்டம் போட்டிருப்ப, நீ என்ன அழுதுருப்ப. அது வேறு குழந்தைன்னு சொன்னோடனே உனக்கு நக்கலாக சிரிப்பு வருதா? ஒரு சீரியஸ்னஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நீ பெரிய மந்திரி ஆயிட்டனா நீ பெரிய கொம்பு முளைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கிறியாங்கடி. அந்த மக்களை செருப்பாக கழட்டி அடிக்கணும். ஓட்டு போட்டாங்க பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நபர்களை தேர்ந்தெடுத்து உணர்ச்சி வசப்பட்டு டான்ஸ் ஆடினாலுங்க. எல்லோரும் டான்ஸ் ஆடினாலுங்க. ரொம்ப பிடிக்கும் விஜய் பிடிக்கும், விஜயோட படுக்க பிடிக்கும், விஜயோட டிக்கி பிடிக்கும். கெட்டவளுங்களா? நாடு எங்கடா போகுது? அவனுக்கு 2 பேர் என்ன கேட்டானா, அந்த போலீஸ்காரங்களுக்கு அறிவு இருந்துச்சுன்னா என்கவுண்டரில் சுட்டு போடணும். இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது வேஸ்ட் ஆஃப் டைம். அண்ட் அந்த ஐஜி வெஸ்ட் ஜோன் எதுக்காக நீ சிரிக்கிறியம்மா? நீயும் ஒரு பெண்மணி. சிரிக்கிறதுல ஒன்றும் இல்லைங்க. சிரிக்கிறதுக்கு பண்ணா சிரி சொல்லி இந்த பேட்டி பண்ணனா செருப்பு என்ன கழுத்து அடிக்கும். இந்த ஊடகங்கள், சில திராவிட ஊடகங்கள் ஸ்டாப் யுவர் பார்ப்பன அந்த வார்த்தை இப்போ அதே மாதிரி பட்டி இந்த ஷெட்யூல் காஸ்ட் இதில் பட்டின தமிழ் வராது, அந்த வார்த்தை வராது. ஓகே, அப்போ அவங்க இந்த மினிஸ்ட்ரி இருந்தால் அவங்க அந்த மினிஸ்ட்ரி இருந்தால் இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இவ்வளோ நாள் எந்த மினிஸ்ட்ரிலையோ இந்தியாவிலையோ ஸ்டேட்ஸ்லையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ SC/STக்கு மந்திரி பதவி கொடுக்கலையா? கொடுத்துருக்காங்க. இந்த தடவை இது ஒரு ஏதோ ஒரு இதில் ஃப்ளூக்கில் இவ்வளோ பேர் ஜெயிச்சு வந்துட்டாங்க, அதுக்கு ஆட்டம் போடுறீங்க. இவங்கெல்லாம் அவங்க ஜெயிப்பாங்க, இவங்க எதிர்பார்க்கல. பட் அமித்ஷா, தேங்க்ஸ் டு மிஸ்டர் அமித்ஷா, தி கிரேட் அமித்ஷா, உங்களை எல்லாம் ஜெயிக்க வச்சு நீ தலையை சொரிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கார் டெல்லியில். இதுதான் உண்மையான நிலை. ஓகேங்களா? அப்போ அந்த HRNCக்கு அந்த ரமேஷோ யாரோ ஒரு வேட்பாளர் ஃப்ரம் ஸ்ரீரங்கம், அந்த ஆள் ஒரு பிராமணாக இருந்தால் என்ன தவறு? அவனை தொடக்கூடாதா? இல்லாட்டி இந்த SC/STயை தொடக்கூடாது? இதெல்லாம் நம்ம செய்யும் இந்த வேற்றுமைகள். படித்தவர்கள் இதை பேசக்கூடாது, எஸ்பெஷலி ஜேர்னலிஸ்ட். நீங்கள் ஏன் அவ்வளோ கேவலமாக அவங்களே பார்ப்பனர்கள் ஏன் பிராமின் சொல்லலாம்? பிராமணர்கள் சொல்லலாம். அது என்ன அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு சிலருக்கு? அந்த சின்ன குழந்தையோட இறந்து போன அந்த குழந்தையோட சித்தி எப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி 7 லட்ச ரூபா அவங்க மாமா அக்கௌண்ட்டில் போட்டாங்க, மாமா யாருக்கும் சொல்லாமே எடுத்துகிட்டு அந்த குழந்தையோட என்ன சொல்ல பாடி சடலம், எனக்கு என்ன வார்த்தையே தெரியல. ஓகே, அம்மாவுக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த அம்மா என்ன கேட்டிருக்காங்க, முதலமைச்சர் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், இந்த கிரிமினல்ஸ் மேலே கடுமையான ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. அவ்வளோதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா எப்படி அந்த குழந்தைய கிடைக்காது. ஆனால் அதுக்குள்ளார பின்வழியிலிருந்து இந்த கலெக்டர், இந்த MLA, இந்த பெரிய மனிதர்கள், போலீஸ்காரர்கள் எல்லோருமே அந்த குழந்தையோட அம்மாவுக்கு தெரியாமல் தூக்கிட்டு போயிருக்காம எதை மறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரியம் செய்தீர்கள். இது ரொம்ப கேவலமாக இருக்கிறது. எங்கே இந்த சட்டம் போகிறதுன்னு சொல்லி ஒரு பக்கம் ஆட்சிக்கு வந்த தாவேக்கு ஆட்சிக்கு வந்த முதல் நாளே, ஈவன் ஆட்சிக்கு இன்னும் வரல 2 நாளுக்கு முன்னாலேயே, அந்த தாவேக்கா பதவியில் இருக்கும் ஒரு நபர் மெட்ராஸில் அந்த ஒரு சின்ன பொண்ணை கற்பழித்து அது ஒரு பாஸ்கோ கேஸ் ஆயிருக்குது. அதுக்கு அந்த சீஃப் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல. அப்போது இவளை குதித்த விஜய், நீ உன் பொண்ணையே பார்க்காதவன், நீ எதுக்குடா இன்னொரு குழந்தைங்கள பார்ப்பீங்க? நீங்கள்லாம் சொந்த பொண்டாட்டி குழந்தை குட்டிங்களை ரோட்டில் விட்டு போட்டு நீங்களாம் இன்னொரு குழந்தைக்கு என்ன கவலைப்பட போகிறீங்க? ஐயால இந்த ஓட்டு போட்ட மக்களை தான், யார் அந்த மக்களை தான் செருப்பை கழட்டி அடிக்கணும். எதை வச்சு கழட்டணும்? செருப்பை கழட்டி. ஏனென்றால் இன்றைக்கு பேசுகிறீர்களாடா, நான் என்ன கூறினேன், இந்த ஆட்சி இவனுங்களும் யோகியமானவங்க கிடையாது. DMK அதிமுக யோகியமானவர் கிடையாது, இந்த விஜயும் யோகியமானவன் கிடையாது. ஏனென்றால் தான் முதலே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், தட் இஸ் இன்கம் டேக்ஸ் கட்டல, அந்த கார் இம்போர்ட் பண்ண காசு கட்டல, அதுக்கப்புறம் தன் குழந்தை குட்டியில் ரோட்டில் விட்டு போட்டு
அம்மா அந்த கரூரில் அவளை செத்தாங்க. ப்ளஸ் அல்லா தான் நடத்துகிற பொதுக்கூட்டத்தில் யாரோ ஒருவர் இறந்துருக்கிறார். அப்போது இந்த சிபிஐ, இந்த இசிஐ எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா இந்த மாதிரி புள்ள மாதிரிகளுக்கு தான். This includes for Modi and Amit Shah for entertaining this fellow. ஓகே, இப்போ இந்த குழந்தை இறந்தாச்சு, ரேப் ஆயாச்சு. கண்டிப்பாக அந்த 2 நபர்களும் ஒரு தாவேக்கா நபர்களாக தான் இருப்பார்கள். ஏனென்றால் நான் முதலிருந்தே சொல்லி கொண்டிருக்கிறேன், 80% ஆஃப் த பீப்புள் இந்த தாவேக்கா சப்போர்ட் பண்ணுற இந்த யங்ஸ்டர்ஸ் ஆர் ஆல் ட்ரக் அடிக்ட்ஸ் அண்ட் ட்ரங்கர்ட்ஸ். அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. வணக்கம் கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்கள் அண்ட் தமிழ் பேசும் மக்கள் உலகமெங்கும். இப்போ எதை பேசுது எதை பேச வேணாம்னு சொல்லிட்டு புரியல. ஏன்னா டெய்லி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அசிங்கம், இதெல்லாம் நிகழ்வுன்னு சொல்கிறக்கே இல்லை, ஒரு அசிங்கங்கள். நான் இந்த கோயம்புத்தூர் சூலூர் இந்த குழந்தையோட ரேப் ஒரு சேனலுக்கு பேசியிருந்தேன். பட் என்னோட டீம்ஸ் மெம்பர்ஸ்லாம் சொல்லாமல் நம்ம டிவிலையும் பேசியே தீரணும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் என்ன நடந்தது ஏது நடந்தது. பட் நேற்று ஒரு காணொலி பார்த்து கொண்டிருந்தேன். அந்த சின்ன குழந்தையோட இறந்து போன அந்த குழந்தையோட சித்தி எப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி 7 லட்ச ரூபா அவங்க மாமா அக்கௌண்ட்டில் போட்டாங்க. மாமா யாருக்கும் சொல்லாமே எடுத்துகிட்டு அந்த குழந்தையோட என்ன பாடி சடலம், எனக்கு என்ன வார்த்தையே தெரியல. ஓகே, அம்மாவுக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த அம்மா என்ன கேட்டிருக்காங்க, முதலமைச்சர் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், இந்த கிரிமினல்ஸ் மேலே கடுமையான ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. அவ்வளோதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா எப்படி அந்த குழந்தைய கிடைக்காது. ஆனால் அதுக்குள்ளார பின்வழியிலிருந்து இந்த கலெக்டர், இந்த எம்எல்ஏ, இருந்த பெரிய மனிதர்கள், போலீஸ்காரர்கள் எல்லோருமே அந்த குழந்தையோட அம்மாவுக்கு தெரியாமல் தூக்கிட்டு போயிருக்காம எதை மறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரியம் செய்தீர்கள். இது ரொம்ப கேவலமாக இருக்கிறது. எங்கே இந்த சட்டம் போகிறதுன்னு சொல்லி ஒரு பக்கம் ஆட்சிக்கு வந்த தாவேக்கா ஆட்சிக்கு வந்த முதல் நாளே, ஈவன் ஆட்சிக்கு இன்னும் வரல 2 நாளுக்கு முன்னாலேயே அந்த தாவேக்கா பதவியில் இருக்கும் ஒரு நபர் மெட்ராஸில் அந்த ஒரு சின்ன பொண்ணை கற்பழித்து அது ஒரு பாஸ்கோ கேஸ் ஆகிருக்குது. இப்போ அதை பற்றி என்ன சொல்கிறாங்க, யாரோ திமுகவில் யாரோ எபனீசரமா அவனோட பொண்டாட்டியோட சூழ்ச்சி பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டேன். உங்களுக்கு கேவலமாக இல்லைடா? இது இப்போ தான் நடக்குதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், போன ஆட்சியில் நடக்கலைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் கிரேட் தலைவர், எனக்கு தலைவன் கிடையாது, ஏனால் ஒரு 41 சாவுக்கு காரணமாக இருந்த ஒரு மனிதன், அது அந்த கேஸ் நிலுவையில் இருக்கிறது சிபிஐயில். எப்படி இசிஐ அந்த நாமினேஷனை ஏற்றுக்கொண்டார்கள் என்று எனக்கு தெரியாது. ஒரு டாக்ஸ் கட்டாத ஒரு நபர், ஒரு கார் இம்போர்ட் பண்ணதுக்கு அதோட பெனால்ட்டி கட்டாத ஒரு நபர் எனக்கு தலைவரும் கிடையாது, எனக்கு சிஎம்மும் கிடையாது. ஏனென்றால் நான் இவர்களை எல்லாம் யாருடன் ஒப்பிட்டுக்கிறேன் என்றால், இப்போ தாவூத் அவனுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 100 கோடி கொடுக்குற அளவுக்கு கூட வசதி இருக்குது. அப்போ 100 கோடி எம்எல்ஏக்கு ஒவ்வொரு எம்எல்ஏவின் விலைக்கு வாங்கி தான் மெஜாரிட்டியில் இருக்கிறான் ஆகியால் அவன்தான் தமிழ்நாட்டுக்கு சிஎம்ஓ இல்லாட்டி நம்ம நாட்டுக்கே பிரதம மந்திரியாக வரணும்னு சொன்னால் நான் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது 2016 17 இந்த சசிகலா தான் சிஎம்மாக ஆகணும்னு சொல்லிட்டு பதவி ஏற்கணும்னு சொல்லும்போது இதே எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். நான் இப்போ நாளைக்கு தாவூத் இந்த தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்கணும்னு சொல்லிட்டு இவங்களையெல்லாம் விலைக்கு வாங்கினா, ஏன்னா இவங்களாம் விலைக்கு போகிறத பரதேசிங்க தான். இந்த பிச்சைக்கார பசங்கள்லாம் எவன் பல்லு கொடுத்தாலும் இழிச்சிட்டு போவாங்க. அப்போ எங்கே நம்ம நாடு சென்று கொண்டிருக்கிறதுனா இது ஒரு கேவலமான ஒரு அதுக்கு அந்த சீஃப் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல. அப்போது இவளை குதித்த விஜய், நீ உன் பொண்ணையே பார்க்காதவன், நீ எதுக்குடா இன்னொரு குழந்தைங்கள பார்ப்பீங்க? நீங்கள்லாம் சொந்த பொண்டாட்டி குழந்தை குட்டிங்களை ரோட்டில் விட்டு போட்டு நீங்களாம் இன்னொரு குழந்தைக்கு என்ன கவலைப்பட போகிறீங்க? ஐயால இந்த ஓட்டு போட்ட மக்களை தான், யார் அந்த மக்களை தான்
செருப்பை கழட்டி அடிக்கணும். எதை வச்சு கழட்டணும்? செருப்பை கழட்டி. ஏனென்றால் இன்றைக்கு பேசுகிறீர்களாடா, நான் என்ன கூறினேன்? இந்த ஆட்சி இவனுங்களும் யோகியமானவங்க கிடையாது. டிஎம்கே அதிமுகவும் யோகியமானவர் கிடையாது. இந்த விஜயும் யோகியமானவன் கிடையாது. ஏனென்றால் தான் முதலே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். தட் இஸ் இன்கம் டேக்ஸ் கட்டல, அந்த கார் இம்போர்ட் பண்ண காசு கட்டல, அதுக்கப்புறம் தன் குழந்தை குட்டியில் ரோட்டில் விட்டு போட்டு அம்மா அந்த கரூரில் அவளை செத்தாங்க. ப்ளஸ் எல்லாம் தான் நடத்துகிற பொதுக்கூட்டத்தில் யாரோ ஒருவர் இறந்துருக்கிறார்கள். அப்போது இந்த சிபிஐ இந்த இசிஐ எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா இந்த மாதிரி புள்ள மாதிரிகளுக்கு தான். This includes for Modi and Amit Shah for entertaining this fellow. ஓகே, இப்போ இந்த குழந்தை இறந்தாச்சு, ரேப் ஆயாச்சு. கண்டிப்பாக அந்த 2 நபர்களும் ஒரு தாவேக்கா நபர்களாக தான் இருப்பார்கள். ஏனென்றால் நான் முதலிருந்தே சொல்லி கொண்டிருக்கிறேன், 80% ஆஃப் த பீப்புள் இந்த தாவேக்கா சப்போர்ட் பண்ணுற இந்த யங்ஸ்டர்ஸ் ஆர் ஆல் ட்ரக் அடிக்ட்ஸ் அண்ட் ட்ரங்கர்ட்ஸ். அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, எந்த நிலைமையில் இருக்காங்க யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த பெண்கள் ஆடினார்கள். ஒன்றுமில்லை, அந்த சூலூர் நிகழ்வியே யாரோ ஒரு அம்மாவோ இல்லாட்டி யாரோ அங்கே வேண்டி அவங்கள சொன்னாங்க, நாங்கள் விஜயை ஜெயிக்க வச்சோம், இப்போ எங்கே விஜய் நீ வான்னு கூப்பிடுது. அம்மா நீ ஜெயிக்க வச்சல, நான் முதல்ல என்ன சொன்னேன், இதெல்லாம் நடக்க போகுது, கெட்ட காலம் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி. முதல் உலகத்துக்கே கெட்டது நடக்க போகுது. 2வது நம்மளுக்கு இந்த மோடி டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ நாள் வடை சுட்டார், இப்போ என்ன சொல்கிறார், கஷ்ட காலம் வருகிறது. இது நான் முதலே சொல்லியாச்சு. இது இன்றைக்கி தான் மோடி சொல்லுது, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இந்த நிபுணர்கள், இந்த ஈகானமிஸ்ட், இந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாம். நான் கடவுள் கிடையாது, ஆனால் என்னோடய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அதுக்காக நான் பெருமைப்படுறதில்லை, எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கிறது. எல்லோரும் சொல்லுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலித்தனமாக நடந்துப்பார்கள் என்று. ஆனால் இன்றைக்கு நம்ம இந்த சினிமா கல்ச்சர், இந்த சினிமாக்காரங்களை பார்த்துக்கிட்டு, இந்த சினிமா நபர்களை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு, நான் கிடையாது, நான் இதில் எவனையும் தேர்ந்தெடுக்க மாட்டேன், தேர்ந்தெடுத்துட்டு இன்றைக்கி ஒரு அவல நிலையில் இருக்கிறோம். இப்போது இந்த குழந்தை ஒரு சின்ன குழந்தை. இப்போது அன்றைக்கி மெட்ராஸில் நடந்ததும் ஒரு சின்ன குழந்தை. இந்த நடுவில் திருச்சியில் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் ஒரு மூக்கில் சதைக்காக ஆப்ரேஷனுக்கு போய், உன் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்ததுன்னா நீ சும்மா இருப்பியா? நீ என்ன ஆட்டம் போட்டிருப்ப, நீ என்ன அழுதுருப்ப? அது வேறு குழந்தைன்னு சொன்னோடனே உனக்கு நக்கலாக சிரிப்பு வருதா? ஒரு சீரியஸ்னஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நீ பெரிய மந்திரி ஆயிட்டனா, நீ பெரிய கொம்பு முளைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கிறியாங்கடி. அந்த மக்களை செருப்பை கழட்டி அடிக்கணும். ஓட்டு போட்டாங்க பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நபர்களை தேர்ந்தெடுத்து உணர்ச்சி வசப்பட்டு டான்ஸ் ஆடினாலுங்க, எல்லோரும் டான்ஸ் ஆடினாலுங்க. ரொம்ப பிடிக்கும் விஜய் பிடிக்கும், விஜயோட படுக்க பிடிக்கும், விஜயோட டிக்கி பிடிக்கும். கெட்டவளுங்களா? நாடு எங்கடா போகுது? அவனுக்கு 2 பேர் என்ன கேட்டானா, அந்த போலீஸ்காரங்களுக்கு அறிவு இருந்துச்சுன்னா என்கவுண்டரில் சுட்டு போடணும். இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது வேஸ்ட் ஆஃப் டைம். அண்ட் அந்த ஐஜி வெஸ்ட் ஜோன் எதுக்காக நீ சிரிக்கிறியம்மா? நீயும் ஒரு பெண்மணி, சிரிக்கிறதுல ஒன்றும் இல்லைங்க. சிரிக்கிறதுக்கு பண்ணா சொல்லி இந்த பேட்டி பண்ணனா செருப்பு என்ன கழட்டி அடிக்கணும். ஒரு சீரியஸ்னஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கணும். எப்போ சிரிக்கணும், எப்போ நக்கல் சிரிப்பு சிரிக்கணும் என்று தெரியாத ஒரு மனிதர்கள் நம்மளுக்கு ஆட்சியாளர்களாக நாடு குத்து சவராகுது. ஒரு பக்கம் இது இப்படி இருக்க, எங்கே பார்த்தாலும் ரேப். இப்போ மெட்ராஸில் ஒரு ரேப் நடந்ததாமா, நேற்று ஒரு ரேப் நடந்ததாமா. இது எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் உண்மையா பொய்யா? இப்போ நம்ம கேட்குறதெல்லாம் பொய்யான்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த தாவேக்காக்காரர்கள் போடும் ரீல்ஸ் என்னமோ அவங்க தலைவர் அப்படியே வானத்தையே தொட்டுட்டு விஷ்ணு பகவானை விட ரொம்ப வேலையை பார்த்துட்டார் அவர். என்னமோ பெரிய டெய்லி 9 மணிக்கு டிஃபன் கேரியரை எவ்வளோ நாள் பண்ணுவார்னு பார்த்து. ஏன் இப்போ சனி ஞாயிறு கூட வேலை செய்யலாம்? நான் செய்வேன். நான் நேரங்காலம் நாளெல்லாம் பார்க்க மாட்டேன், வேலை தான் செய்யணும். இப்போ இந்த சூழ்நிலையில் விஜய், I'm not asking you to work for 24/7, but at least 20/7 you can work. 4 hours of sleep is more than enough.
நீ நிஜமாவே நாட்டுக்கு சேவை பண்ண வந்திருந்தா. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி எங்கடா? விற்று போட்டிங்களா இல்லாட்டி வீட்டில் அதுக்கும் ட்ரக்ஸு கொடுத்து படுக்க வச்சிட்டிங்களாடா? பேசுகிறீங்களே, ஒவ்வொருத்தரும் பேசுகிறீர்களே, இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, இது அது. அதுக்கப்புறம் இந்த ஊடகங்கள், சில திராவிட ஊடகங்கள் ஸ்டாப் யுவர் பார்ப்பனர் அந்த வார்த்தை. இப்போ வந்து அதே மாதிரி பட்டி இந்த ஷெட்யூல் காஸ்ட் இதில் வந்து பட்டின தமிழ் வராது, அந்த இது வார்த்தை வராது. ஓகே, அப்போ வந்து அவங்க இந்த மினிஸ்ட்ரி இருந்தால் அவங்க அந்த மினிஸ்ட்ரி இருந்தால் இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இவ்வளோ நாள் வந்து எந்த மினிஸ்ட்ரிலையோ இந்தியாவிலையோ ஸ்டேட்ஸ்லையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ SC/STக்கு மந்திரி பதவி கொடுக்கலையா? கொடுத்துருக்காங்க. இந்த தடவை இது வந்து ஏதோ ஒரு இதில் ஃப்ளூக்கில் இவ்வளோ பேர் ஜெயிச்சு வந்துட்டாங்க, அதுக்கு ஆட்டம் போடுறீங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க ஜெயிப்பாங்க இவங்க எதிர்பார்க்கல. பட் அமித்ஷா, தேங்க்ஸ் டு மிஸ்டர் அமித்ஷா, தி கிரேட் அமித்ஷா, உங்களை எல்லாம் ஜெயிக்க வச்சு நீ தலையை சொரிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கார் டெல்லியில். இதுதான் உண்மையான நிலை. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த HRNCக்கு அந்த ரமேஷோ யாரோ ஒரு வேட்பாளர் ஃப்ரம் ஸ்ரீரங்கம், அந்த ஆள் ஒரு பிராமணாக இருந்தால் என்ன தவறு? அவனை தொடக்கூடாதா? இல்லாட்டி இந்த SC/STயை தொடக்கூடாது? இதெல்லாம் நம்ம செய்யும் இந்த வேற்றுமைகள். படித்தவர்கள் இதை பேசக்கூடாது, எஸ்பெஷலி ஜேர்னலிஸ்ட். நீங்கள் ஏன் அவ்வளோ கேவலமாக அவங்களை பார்ப்பனர்கள் ஏன் பிராமின் சொல்லலாம்? பிராமணர்கள் சொல்லலாம். அது என்ன அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு சிலருக்கு? இன்னும் கூட நீங்கள் திருந்து மாட்டீங்கடா. இப்படி பேசி தான் தோற்றுருக்கீங்க. இந்த திமுகவில் இருக்க ஒரு சில ஜேர்னலிஸ்ட் சப்போர்ட் இந்த திராவிடா கல்ச்சர், தேவையில்லாத பேச்சு. அந்த பையன் பண்ணட்டும். ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் ஹிம் பிகாஸ் இஸ் அ பிராமின் ஒரு நான் பிராமின். ஈவன் ஒரு SC/ST போட்டதுனால என்னை பொறுத்தவரை நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா என் கோயிலில் நான் வந்து வேற்றுமையே பார்க்க மாட்டேன். யாருனாலும் வந்து பூஜை பண்ணலாம், அது என்னவாக இருக்கட்டும், ஆனால் நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். மனசு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, அதுக்குள்ளார அந்த அறிவாளி அந்த அர்ஜுனா அவர் பிராமணன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. புழுகிறது ஒரு லிமிட்டோட புழுகுடா, நீயும் மூஞ்சியும். நீ கொரிலாக்கு பேண்ட் போட்டு வந்து உட்கார்ந்த மாதிரி நீ இருக்கிற. என்ன மாதிரி இருக்கு? நீங்களாம் பொய்ய பேசுறீங்க. தெரிஞ்சுதான் போட்டோம், இல்லை என்ன இருக்குது? குற்றமா? குற்றம் கிடையாது, பண்ணட்டும். அந்த தம்பியும் அந்த போர்ட்ஃபோலியோ பார்க்கட்டும். நல்லா செய்தால் பாராட்டலாம், தப்பு செய்தால் நம்ம தப்பு சொல்லலாம். அதுக்குள்ளார பார்ப்பனர்களை போற்றுவிட்டார்கள் பல ஆண்டு காலம். அவர்கள் கெட்டவன் நல்லா எல்லாம் ஜாதியிலையும் இருக்கிறான்டா, கெட்டவன் நல்லா எல்லாம் மதத்துலையும் இருக்கிறான்டா, கெட்டவன் நல்லா எல்லாம் மொழி பேசுகிறவனோடையும் இருக்கான்டா. யாருமே உத்தம புத்திரர் கிடையாது. நம்ம யாருமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. அதில் தேவையில்லாத இந்த பிரச்சனைகள், இது வந்து ஒருவேளை சோறுக்காக பிரச்சனை இது. ஆனால் இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், எஸ்பெஷலி பாதுகாப்பு ஃபார் பெண் குழந்தைகள், நான் என்ன சொன்னேன்? வருங்கால சன்னதிகள் கஷ்டப்பட போகிறாங்க இந்த தாவேக்காவை தேர்ந்தெடுத்தால். இதுதான் என் கடவுள் சொல்லிச்சு. ஈவன் ஜீசஸ் ஸ்பீக்ஸ் டு மீ. ஜீசஸ் சொன்னார், இவன் ஒரு சாத்தான், இவனை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் கஷ்டப்பட போறீங்க. நான் முதல் மீட்டிங்லே சொன்னேன், தமிழ்நாட்டுக்கு இது அபசகனம். கண்டிப்பா இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. நீங்க என்ன மிரட்டினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீங்க ட்ரோல் பண்ணாலும் ஐ கேர் அ டேம் அபவுட் இட். நாளை பூ சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறதால் கால் தூசி. ஏன்னா இது நான் பேசுவதெல்லாம் என் கடவுள் பேச சொல்றதா நான் பேசுவேன். இந்த வார்த்தைகள் கூட அவங்க தான் கொடுக்குறாங்க. எனக்கு இந்த அளவுக்கு தமிழ் பேச வராது உண்மைக்கு. நான் எப்படி பேசுறேன்னு எனக்கே ஒரு சமயம் அதிசயமாக இருக்கும். அதனால மக்கள் நம்ம தான் தவறு செய்திருக்கோம். சூலூர் மக்கள், நீங்கள் ஒரு தாவேக்காரர்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். இப்போ தெரியுதா ஆட்சி அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் என்னன்னு. அப்போ அந்த சிவகாசி கேண்டிடேட், அவள் பேர் எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை. அவள் வந்துட்டு பெரிய பேர அறிவாளின்னு நினச்சிக்காது. யூ ஷுட் பி அஷேம்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் லேடி. வாட் இஸ் தேர்? என்ன சிரிக்கிறதுக்கு என்னடி இருக்குது? சிரிக்கிறதா இது ஒரு மேட்ரு? சிரிக்கிற மேட்ரா? நம்ம இன்னொரு பொம்பளை மந்திரியும் பேசியிருக்கா. பேசியிருக்கா சிவகாசி, என்னன்னா எங்கள் தலைவர் எது செய்தாலும் அது கரெக்டாக இருக்கும். ஆமாம், கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒரு கூத்தியாவோட சுற்றிட்டுனா அதுவும் கரெக்டு தான். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அப்படி செஞ்சாலும் உன் புருஷன் அப்படி செஞ்சாலும் அதுவும் கரெக்டு தான்.
அறிவோடு பேசுங்க, நக்காதீங்க. பதவிக்காக நக்கிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. ஐம் சாரி ஃபார் மை வேர்ட்ஸ் பிகாஸ் அந்த அளவுக்கு கொந்தளிக்குது. என்ன மனிதர்கள் நீங்கள் எல்லாம்? மனசாட்சியுடன் நடந்து கொள்கிறீர்களா? ஒருத்தன் வந்துட்டு என் புருஷனை அரெஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு பொண்ணு அங்கே கத்திட்டு இருக்கு, அதுக்கு ஒரு பதில் இல்லை. இந்த பிள்ளைய இந்த சூலூரில் கற்பழிச்சு செத்து போச்சு, அதுக்கு ஒரு பதில் இல்லை. அந்த எம்எல்ஏ ஓடி வரார், எல்லாரும் கமெண்ட் அடிச்சு 2 நாளாக அங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு மந்திரி இருக்கிறான் குணத்துக்கடவுல, அவனும் வரல. அந்த எம்எல்ஏ தாவைக்கா எம்எல்ஏ தான், அது ஒரு பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கு. அப்போது எந்த மாதிரி மக்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க? மக்களே, உங்கள் வேட்பாளர் யார் என்று தெரியாமல கூட நீங்கள் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இன்னொன்று, அந்த சுற்றுச்சூழல் மந்திரி, நான் தமிழ் ஐம் நாட் வெரி குட். சுற்றுச்சூழல் என்றால் என்வாயன்மெண்ட் மினிஸ்டர், சுற்றுலா என்றால் டூரிசம் மினிஸ்டர், ரைட்? am I ரைட்? அப்போது அவன் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்கானாமா, ராஜீவாமா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ராஜா முத்தையா காலேஜில் 2016 வருஷத்தில் மருத்துவர் படிப்பு படிச்சிருக்குது. இவனுக்கெல்லாம் சுற்றுலா என்னன்னு தெரியல, சுற்றுப்புறம் என்னன்னு தெரியல, என்வாயன்மெண்ட்னா என்னன்னு தெரியல, டூரிசம் என்னன்னு தெரியல. இப்போ நான் இந்த தப்பு பண்ணாலும் எனக்கு பெரிய தமிழ் வராது, ஆனால் நான் இங்கிலீஷில் அதை சொல்லிடுவேன். ஓகே, அப்போ வந்து நான் இவ்வளோ பேசுறது எந்த பேப்பரை வச்சுட்டு பேசல. என்னோட மனசுக்கு எது எனக்கு என்ன ஞாபகம் வர நான் சொல்லுவேன், ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். ஏன்னா நான் தப்பு செஞ்சால் அது தப்பு தான். அப்போது எப்பேற்பட்ட ஒரு மந்திரியை என்வாயன்மெண்ட்டுக்கு தேர்ந்தெடுத்திருக்குது உங்கள் தலைவர். முதல்ல அந்த ஆளுக்கு என்ன தெரியுமான்னு தெரியாது. Difference between environment and tourism. Okay, Mr. Vijay, there's the kind of candidates you have selected and put on to the people of Tamil Nadu and in the cabinet. அறிவோடு நடந்துக்கோங்கடா. பதவி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவுத்து போட்டு ஆட மாட்டோம். பதவி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு குடிச்சு போட்டு ஆட மாட்டோம். பதவி வந்துருச்சுன்னு தலையிலாம் நடக்க மாட்டோம். மக்களே, நீங்கள் இன்னும் நிறைய கஷ்டப்பட போகிறீங்க. இது என்னோட வாக்கு, என் கடவுளோட வாக்கு. இது என் கடவுள் சொல்லிகிட்டே இருக்கிறார். நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க. இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன கஷ்டப்பட போகிறீங்கன்னா, இந்த மோடி இதை யூஸ் பண்ணாதீங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. அவர் மட்டும் ஊர் சுற்றுவார். அவர் போய் போய் மெலோடி சாக்லேட் சாப்பிடுவார், சிரிச்சு கொண்டு இருக்கிறார், குஷியாக இருக்கிறார். பெண்களை பார்த்தா அப்படி உணர்ச்சி வந்துடும் நம்ம தலைவருக்கு. அப்போ வந்து மக்கள் யாரை தேர்ந்தெடுத்துக்கிறீர்கள்? அதுக்கப்புறம் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பற்றி பேச சொல்லி. நல்லது, ஏதோ அது ஒரு பையன் ஏதோ பேசியிருக்கிறான், அவன் அமெரிக்காவில் இருக்கான், அவங்க அப்பா அம்மா இங்கே பயந்துட்டுருக்கான். எதுக்கு பயப்படணும்? தைரியமாக இருக்கணும். சாவு ஒரு தடவை தான். அப்போ வந்து என்னோட மேனிஃபெஸ்டோவில் ஸ்வதந்திரா பார்ட்டியில் நான் கிளியராக சொல்லியிருக்கிறேன், 50% விமன் கேண்டிடேட்ஸ், 50% மேல் கேண்டிடேட்ஸ். ஏனென்றால் இது நம்ம கட்சியோட இஷ்டம். எந்த பார்லிமெண்ட்டும் நம்மளை வந்து சொல்ல முடியாது, நீ இவ்வளோ தான் கேண்டிடேட்ஸ், இவங்களாம் போடணும் அவங்களாம் போடணும். அதுக்கு ஒரு சட்டமே தேவையில்லை. அந்தந்த கட்சி நினைத்தால், ஈவன் திமுக, நீங்கள் அதை அங்கே தவிர்த்தீர்கள், செஞ்சீர்கள், எல்லாம் கரெக்ட். ஆனால் உங்கள் கட்சியிலே நீங்கள் 50% லேடிஸ் நீங்களே போடலாம். நம்மளுக்கு அது சட்டம் தேவையில்லை. சட்டத்தால் தான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி சொன்னால் எதுவுமே நடக்காது. அந்த பக்கம் ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் தூய்மை பணியாளர்கள் அவங்க கஷ்டத்தை அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸில் இருக்கும் மக்கள் நல்லா அவதிப்படுகிறீர்கள். உங்களுக்கு ஈபி கட்டுன்னு சொல்லி ஒரு பக்கம் பெரியதாக போராட்டமாக ஊடகங்கள் வருகிறது. ஒருத்தர் பார்த்தா அது வந்து திமுகவோட சூழ்ச்சின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்துட்டு செந்தில் பாலாஜி பண்ண ஊழல், டெஃபினட்டாக ஊழல் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னு இவங்க யாருமே உத்தம புத்திரர்கள் கிடையாது. ஓகே, ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இந்த ஊழல், எல்லா ஊழலும் வரும். ஆனால் உங்களுக்கு எங்கிட்ட அறிவல் போச்சு? நிர்மல்குமார் இவ்வளோ பேசுகிற இல்லை, நீ வந்துட்டு 2 வருஷமாக நீங்கள் இந்த பார்ட்டியோடு நீங்களாம் ஆடிட்டுருக்கீங்களே, 1 வருஷமாக. யூ ஷுட் டன் ஆல் திஸ் ஹோம்ஒர்க் மை பாய். இப்போ ஏதோ பெருசாக பேசிகிட்ருக்கீங்க.
ஒருத்தன் வரமாட்டான் அந்த ஈபிலேருந்து கூப்பிட்டா. தலையை சொஞ்சிட்டு 5000 கொடுங்கம்மா, 10,000 கொடுங்கம்மா, அதை கொடுத்தாதான் நாங்கள் இந்த வேலையை செய்வோம் சொல்கிற அயோக்கியர்கள். அயோக்கியர்கள். இந்த மாமூல் வாங்குறதவனும் அயோக்கியந்தான், இந்த அயோக்கியங்களுக்கு ஓட்டு போட்டவனும் அயோக்கியந்தான். நீங்கள் தானே இந்த தர்தலிங்களை தேர்ந்தெடுத்துருக்குறீங்க. 2 கட்சியிலையும் சரி, அதிமுக, திமுக ப்ளஸ் நவ் தாவேகா. இவங்க ஒன்றும் கம்மி கிடையாது, இவங்களும் ஆரம்பித்தாச்சு. மிஸ்டர் விஜய், நான் உங்களுக்கு உங்கள் ஃபோன் ட்ரை பண்ணேன் இந்த கரப்ஷன் சொல்கிறதுக்கு. அந்த ஃபோன் யாரும் எடுக்கிறதில்ல. ஸோ இந்த மிஸ்டர் மோடி மாதிரி இந்த ஜூம்லாம் வர சொல்கிறதெல்லாம் வச்சுக்காது. நான் மற்ற மக்கள் மாதிரி கிடையாது. ஐ எம் அ பர்சன் ஹூ ஒர்க்ஸ் அண்ட் ஐ அப்போஸ் கரப்ஷன் டு த கோர்ட். பட் சம்டைம்ஸ் நாங்களுமே எங்களை ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் கொடுத்தே தீரணும். ஏன்னா எங்களோட நிலை அந்த நேரத்தில் ஒருத்தருக்கு இப்போ ஜிஹெச்சுக்கு போய் அந்த பணம் கொடுக்காட்டி அந்த ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா ஆகையில் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் கொடுத்தே தீரும். ஏன்னா எவங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அந்த டீன் எங்கே இருப்பானோ, அந்த டாக்டர் மேல் அதிகாரி எங்கே இருப்பானோ, ஹெல்த் மினிஸ்டர் எப்படி பிடிக்கிறது, ஹெல்த் செக்ரட்டரி எப்படி பிடிக்கும், எல்லாருமே அயோக்கியர்கள். இதுதான் உண்மை. இன்றைக்கு இந்தியாவில் 1% ஆஃப் தி பாலிட்டிஷியன் ஆர் பியூரோக்ராட் நேர்மையாக இருந்தால் அது பெரிய அதிசயம், பெரிய அதிசயம். அயல மக்கள் நம்ம தான் இந்த அயோக்கியர்களை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் கியோ மியோன்னு சொல்லிட்டு இப்போது அந்த 7 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த சிறுமியோட உயிர் வந்துடுமா? இல்லாட்டி அந்த சிறுமியை என்ன தேவை கிடையாது, பரதேசி பிச்சைக்காரர்களா அந்த பிள்ளையோட காதை வெட்டி மூஞ்சியை சதைச்சு, என்ன மனிதர்கள் நீங்கள் எல்லாம். போதை கல்ச்சர், இதெல்லாம் கண்டிப்பாக போதையில் தான் இவர்கள் செய்திருப்பார்கள். நார்மலான மனிதன் இதை செய்ய மாட்டான். We have a chief minister who was abusing drugs. This chief minister was having rape parties. நான் இது 2 வருஷத்துக்கு மேலே ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன். அப்போ எந்த மாதிரி கல்ச்சர் நீங்கள் எதிர்பார்க்கலாம்? இதே சுச்சி லீக்ஸில் சுச்சி சொல்லியிருக்கா how he distributes drugs சொல்லி. அப்போது எப்பேற்பட்ட ஒரு மனிதனை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க? இதெல்லாம் ஒரு அவல நிலை. கடவுள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மை நேச்சர் காட் கண்டிப்பாக இவர்களை எல்லாம் தண்டிப்பார்கள். ஆட்சியில் இருப்பவர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ப்ளஸ் ஓட்டு போட்டு இந்த மாதிரி அரக்கர்களை தேர்ந்தெடுத்ததும் நம்ம மக்கள்தான். ஆகையால் மக்களும் அவதிப்பட போகிறார்கள். இது நடந்தே தீரும். இன்னும் ரொம்ப மோசமான காலங்கள் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்கிறது. விவசாயம் என்ன நடக்கும், விவசாயிகள் என்ன பண்ணுவார்களோ என்று என்னோடய மனசெல்லாம் அவங்களுக்கு தான். இப்போ வந்துட்டு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்தால் எப்படி இந்த விவசாயத்தில் இந்த டிராக்டர்லாம் ஓட்ட முடியும்? அது ஒரு பிரச்சனை. யூரியா இந்த ஃபர்டிலைசர்லாம் இல்லை. இந்த திராவிடா சொன்னவங்கள அன்றைக்கி மாட்டை நக்கல் பண்ணிங்க. உங்களுக்கு பிஜேபிக்காரனோடையோ இல்லை ஆர்எஸ்எஸ்காரனோடையோ இந்து முன்னணிக்காரனோடையோ பிரச்சனை இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு நக்கல் பண்ணுங்க. ஆனால் அந்த மாடு வாயில்லாத ஒரு மாடு, அந்த மாட்டோட சாணத்தில் நம்ம அந்த காலத்தில் அதுதான் நம்மளுக்கு இது ஃபர்டிலைசர், அதை வச்சு தான் நம்ம விவசாயம் பண்ணோம். இன்றைக்கு அந்த மாட்டு சாணம் தங்கம் மாதிரி. அதில் அந்த மாட்டை நம்ம கேவலப்படுத்தணும். அறிவுகெட்ட முண்டங்களா, எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று யோசியுங்கள். சும்மா வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திராவிடான்னு ஒரு பரதேசி, இன்னொரு பக்கம் வந்துட்டு பாப்னர் சொல்லிட்டு இன்னொருத்தன் திட்டிகிட்ருக்கிறான், இன்னொருத்தன் தலைவான்னு ஆடிட்டுருக்கிறான், இன்னொருத்தன் தளபதின்னு ஆடிட்டுருக்கிறான், இன்னொருத்தன் சனாதனம்னு ஆடிட்டுருக்கிறான். அறிவுகெட்ட முண்டங்களா, இந்த சனாதனம் இதெல்லாமே நம்மளுக்கு சோறு போடாது. நம்ம போய் உழைச்சாதான் நம்மளுக்கு சோறு கிடைக்கும். இந்த இளைஞர்களே இந்த விஜய் நம்பி இந்த 4000 ரூபாய் வரும்னு சொல்லி நீங்கள் வாங்கினீங்கன்னா எவன் வாங்குறானோ அவனுக்கெல்லாம் நோவு வரும். நான் கடவுள்கிட்ட நிஜமாகவே வேண்டிக்கிறேன். இந்த சோம்பேறிகள் இந்த வேலைக்கு போகாமல் ஊரை ஏமாற்றிட்டு நாட்டுக்கிட்ட டோல் வாங்கிட்டு இந்த 2000 ரூபாய் 2500 ரூபாய் வேலைக்கு போங்கடி. எல்லாரும் வேலைக்கு போய் உருப்படியாக அந்த பணத்தை வாங்க. நாட்டு கடன் பண்ணிங்கன்னா அந்த கடன் நம்மளுக்கு தான் திருப்பி வரும்னு சொல்லிட்டு அந்த புத்தி கடை உங்களுக்கு இல்லாட்டி நீங்களாம் மனிதர்களே கிடையாது. கஷ்டப்படுங்கள். இதுதான் விதி என்று நம்மளுக்கு இருந்தால் அந்த விதியை நம்ம எதிர்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.